நல்ல படம் சார். ஒரு இப்போ உள்ள கரண்ட் பிரச்சனையை பத்தி பேசியிருக்காங்க. ராஜமுருகன் எடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கிட்னி திருட்டு இஷ்யூ பத்தி தான். எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கேள்வி கேட்ட மாதிரி படம் எடுத்திருக்காங்க. பட் பிரச்சனை நடந்தது தமிழ்நாட்டில். பட் படமா பாக்குறப்போ அதை பிரசன்ட் பண்ண விதம் சூப்பரா இருந்தது. படமே அரசியல் தான். ஸோ அரசியல்ல சமூகத்தை எல்லாருமே கேள்வி கேட்ட ஒரு படம் தான். அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரத்துக்கு அடித்தட்டு மக்களை வந்து பாதிக்கப்பட வைக்கிறாங்க அப்படின்றதுதான். ஸோ அது ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அவங்களுக்கான நீதியை கொடுக்க முடியாதுன்றதுதான், பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்றதுதான். அது ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. நாட்டில் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, அதே மாதிரி எல்லாரும் நல்லவங்களும் கிடையாதுன்ற மாதிரியும் எடுத்திருக்காங்க. ஸோ அது நல்லா நல்லா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ண விதமா இருக்கட்டும், அது எண்டுமே வந்துட்டு அவர் யாருக்கான ஒரு இதா மனிதரா இருக்காரு அப்படின்றது தான். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமா, அது கிளைமேக்ஸ் இல்ல, அதான் செகண்ட் ஹாஃப்லயே அதுதான். இப்போ ஒரு வயிற்றுவலின்னு பண்ணியிருந்தா முன்னாடி எல்லாம் அதை தானே நடத்தும். இப்போ அது ரீசெண்டா நடந்த போது அதுதான் நடந்தது நிறைய இடங்கள்ல. அவங்களுக்கான தேவைகளை வந்து அவங்க வந்து இது மூலயமா நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். நிறைய பேருக்கு அது தெரியாது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துச்சு, இது கூட தெரியாது அப்படின்றது. அந்த மாதிரியும் மக்கள் இருக்காங்கன்றத காட்டியிருக்காங்க. வள்ளலார் தான், அவருக்கு வள்ளலாரோட ஒரு சீடனா தான் அவர் இருப்பாரு. ஸோ அது அந்த விஷயம் தான், அந்த படம் தான் வந்து கிளைமேக்ஸ் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு பொருட்டா இருக்கும். ஸோ அது கரெக்டா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தாங்க. சசிகுமார் எனக்கு தெரிஞ்சு அவரை தவிர வேற யாரும் இந்த படம் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவர் பண்ணியிருந்தாரு. அது மாதிரி சைத்ராவும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆஷா சாரத்தும் சரி, கேரக்டர்ஸ் எல்லாமே கேஸ்டிங் பக்காவும் பண்ணியிருந்தாங்க. குரு சோமசுந்தரம் எல்லாருமே நல்லா இருந்தது. ஷானோடன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வழக்கமான ஒரு மியூசிக் இல்ல, பட் யூஸ்வலா அவரோட அந்த எமோஷனல் டச் பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருந்தது. மயிலாடு படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு கமர்ஷியல் படம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு ஆர்ட் ஃபில்ம் ஆங்கிள் தான் அந்த படம் பார்க்கணும். ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ல தான் இருக்குது. இன்னொன்று படம் வந்து நிறைய வந்து ரியாலிட்டி பேஸ்டாக வந்து படம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 2 ஏழைகள் இவங்க வந்து அதிகாரத்தில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் வந்து அடி வாங்குறாங்க. இது எதிர்த்து போராடுறாங்க, எப்படி இதை விட்டு வெளில வராங்கன்னு தான் படத்தோட ஸ்டோரி. படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 2 முக்கியமான விஷயத்த வந்து சொல்லுது. ஒன்று என்னன்னா, நம்ம கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து 2 பேர் வந்து இறந்துட்டாங்கிற மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்துருது. ஸோ இவங்க உயிரோட இருக்காங்க, இவங்க உயிரோட இருக்காங்கிறத எப்படி ப்ரூவ் பண்றதுங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல வந்து பேசுறாங்க. பட் என்னன்னா, இதுக்கு கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சப்பையா ஒரே சீன்ல வந்து ஜட்ஜ் வந்து எல்லாம் தப்பு பண்ணவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டாருங்கிறத ரொம்ப அசால்ட்டா ரொம்ப சப்பையா வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த விஷயமே ஆக்சுவலா ஃபுல் படமா பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இன்னொன்று வந்து கிட்னி மாஃபியா பத்தி இந்த படம் பேசுறாங்க. அதுல வந்து மெயினா இல்லீகலா பண்ணக்கூடிய விஷயங்களை பேசுறாங்க. இந்த படத்துல வந்து என்னன்னா, ஒரு நிறைய முடிச்சு போட்டாங்க அந்த இடத்துல. கிளைமேக்ஸ்ல வந்து அதை ப்ராப்பரா அவுட் விடல, நிறைய ஓப்பன் எண்ட்ல விட்டாங்க. ஸோ அது வந்து நீங்க ஒரு விஷயம் அவ்வளவு டீப்பா பேசும்போது அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் நீங்க வந்து கடைசியில கொடுத்தானோ இல்ல அந்த சொல்யூஷன் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு விஷயமாவது நீங்க டீட்டெயிலா சொல்லிருக்கணும். அது எல்லாமே இந்த படத்துல மிஸ் ஆயிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா, இந்த படம் ரொம்ப யதார்த்தமா போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன தவறுகள் கூட நம்மளுக்கு ரொம்ப ஹைலைட்டா காமிக்கும். உதாரணத்துக்கு வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப அப்படியே அடிச்சுது, என்னடா இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஐசியூல வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க உயிரோட இருக்காங்கன்னா அந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா பீப் 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 பீப்னு வந்துட்டு இருக்கும் அந்த ஹார்ட் பீட் கேத்தாப்ல. ஒரே பிளாட்ல என்ன பீப்னு ஒரு சிங்கிள் ஸ்டேட்ல நம்ம அப்படின்னா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம் பேஷண்ட். ஸோ அந்த இது காமிச்சிட்டு அவங்க உயிரோட இருக்காங்கன்னு காமிக்கும் போது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபில்ம் மேக்கிங் ஒரு எலிவேஷனாக பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இவ்வளோ ஒரு ரியாலிட்டி பேஸ்டா போகும்போது அது வந்து கொஞ்சம் என்னடா இப்படி தப்பு விட்டுருக்கீங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கேள்வி தோணுது. படத்துல பாத்தீங்கன்னா சசிகுமாருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கான கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த அவங்க ஒய்ஃப் கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ வந்து நான் உன்னதான் நம்பி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி படம் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருப்பா. அதை வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே வந்து அந்த பொண்ணு வந்து கடைபிடிச்சிருப்பா. இந்த படத்துக்கு சப்போஸ் ஒரு அவார்டு கொடுக்கணும்னா அந்த பொண்ணோட ஆக்டிங் வேணா கொடுக்கலாம். சசிகுமாரோட ஆக்டிங் இந்த படம் தனியா பாத்தீங்கன்னா நல்லா நடிச்சிருக்கான்னு சொல்லுவீங்க. பட் பொதுவா அவர் எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான பேசணும், ஒரு பாமரன்னு மத்தவங்களாம் அடி வாங்குற ஆளு, யார் வந்தாலும் வந்து அடிச்சுட்டு போவாங்க, பாவப்பட்ட ஆள் மாதிரி இருப்பார்ல, அதே கேரக்டர் தான் இந்த படத்துலயும் பண்ணியிருக்காரு. ஸோ உங்க ஒரு ஆக்டிங் மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. பட் இந்த படத்தோட கேரக்டருக்கு அவர் சூட்டபுளா தான் பண்ணியிருக்காரு. ஆமா, நிறைய விஷயம் உங்களுக்கு அதை டீட்டெயில் போகும்போது நிறைய காமிச்சிருக்காங்க. பட் என்னன்னா, இந்த ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல். இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பவர் யார்கிட்ட இருக்குன்னா யாரு
உங்களுக்கு பாலிடிக்ஸ்ல வந்து யார் இருக்காங்களோ, ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க கையில இருக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டை நிறைய பேர் வந்து துஷ்பிரயோகம் அவங்க நினைச்சா பண்ணலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வில்லன் கேரக்டர் வந்து அந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணும்போது ஒரு நீதிபதியாலே வந்து பெரிய லெவல்ல இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலங்கிறதெல்லாம் இந்த படத்துல வந்து யதார்த்தமான ஒரு உண்மையை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை. அந்த உண்மையான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நிறைய வந்து காமிச்சிருக்காங்க படத்துல. கிட்னி வந்து இதுல மையப்படுத்தி காமிச்சிருக்காங்க. ம். கிட்னி வந்து மையப்படுத்தி காமிச்சிருக்காங்க. தன்னுடைய ஒய்ஃப் வந்து கிட்னி அப்படியே தெரியாம போற மாதிரி அப்படி ஒரு இது அமைச்சிருக்காங்க. இல்ல கிட்னி அவங்க எடுத்தது வந்து எனக்கு அந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லயே தோணுச்சு, நான் கிட்னி பத்தி இந்த படம் போகுது, அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் நடக்கும்போது கிட்னியை வந்து எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சுது. அந்த ஒரு விஷயம் அவங்க பேசும்போது அதுக்கு ஒரு கிளியர் கட் எண்டிங் கொடுக்கவே இல்லைங்க. ஏன்னா கிட்னி பத்தி அவ்வளவு டீட்டெயிலா பேசியிருக்காங்க. ஒய்ஃப் கிட்னி தொலைஞ்சு போச்சு, அதுக்கு யாரு காரணம், அந்த கிட்னி இப்ப யார்கிட்ட இருக்கு, அந்த விஷயம் எதுவுமே டைரக்டர் வந்து பேசாம விட்டாரு. ஒரு விஷயம் வந்து தொட்டாருன்னா அதுக்கான ஒரு முடிவு கொடுக்கணும். இந்த படத்துல வந்து அதை தொட்டுட்டு 4-5 கேள்வி கேட்டு விட்டாரு. பட் அதை கேட்டு விட்டுட்டு அதுக்கு கேள்விக்கு என்ன பதில், நேரம் அடுத்த டாபிக் போயிட்டாரு. ஏன்னா ஹஸ்பண்டோட கிட்னி டாபிக் போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்துல வந்து நிறைய ஒரு மைனஸா இருக்கு. இன்னொன்னு இந்த கிட்னி வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆபரேஷன் வந்து மேக்ஸிமம் பேக்ல தான் பண்ணி கிட்னி ஆபரேஷன்லாம் பண்ணி எடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து எந்த அளவுக்கு அது கரெக்டான ஒரு இதுன்னு தெரியல. ப்ராப்ளம் அது டாக்டர்ஸ் தான் எக்ஸாக்டான ஒரு இது சொல்றோம். பட் எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு அதுலயே வந்து ஒரு உடன்பாடு இல்லை. இப்ப நடந்தது வந்து தமிழ்நாட்டில் நடந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தாக்கி பேசியிருக்கோம். ஆக்சுவலா நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தாக்கி பேசிட்டு இருக்காங்க. நம்ம மக்களுக்காக எல்லாரும் தமிழ்ல பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா மெட்ராஸை வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ படம் வந்து ஜாஸ்தி வந்து சென்ட்ரல் இதை தான் தாக்கி பேசுற மாதிரி தான் படம் டோட்டலாவே போயிட்டு இருக்கு. ஆனா வந்து காமிக்கிறது ஃபுல்லா வந்து மெட்ராஸ் வந்து காமிச்சிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்மேட்ச் இந்த படத்துல. படம் ரொம்பவே நல்லா இருக்கு சார். ஸோ சசிகுமாரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், இப்ப இருக்கிற நியூ ஹீரோயின் அவங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல நடிச்சிருக்கவங்க, அவங்களோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அண்ட் வந்து கெட்டப் தாங்க வேற லெவல். அப்படியே வந்து நம்ம வில்லேஜ்ல எல்லாம் எப்படி நார்மலா லுங்கிலாம் கட்டிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி கெட்டப் சூப்பரா இருக்கு. ஹீரோயினுக்கும் கரெக்டான கேமியோ கொடுத்துருக்காங்க. அதுல உள்ள சாங் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துங்க. ஸோ அதுல வந்து இப்ப இருக்கிற அரசியல் சார்ந்த ஒரு 4 லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது டைரக்டா பெரிய பெரிய அரசியல்வாதிக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. ஸோ நல்லா இருக்கு. ஸ்கேம் பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்னியை வந்து திருடி வித்துடுறாங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு மெசேஜை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது உண்மையாலுமே எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். குழந்தைங்களா இருக்கட்டும், ஃபேமிலியில இருக்கிறவங்க, குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கூட்டு வந்து பாருங்க. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நம்ம ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் நமக்கே தெரியாம நம்மளோட வந்து பாடியோட பார்ட்ஸ் வந்து எடுத்து தெரியாம வித்துடுறாங்க. அது நமக்கே தெரியாது. ரியலா வந்து அது நடக்கிறது. பட் வந்து அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வெளியில வந்து கொண்டு வரதுலே இல்லை. நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும், பெரிய பெரிய கண்ட்ரீஸா இருக்கட்டும், நடக்கிறத பெரிய பெரிய அரசியல்வாதியும் பணக்காரங்களும் வந்து இந்த பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு வராம அமைக்கிறாங்க. அதுதான் இந்த படத்துல வந்து கொடுத்துருக்காங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல உள்ள சாங்கும் நல்லா இருக்கு. சசிகுமார் அந்த ரோலுக்கு கரெக்டா சூட் ஆகுது. இல்லைன்னா வள்ளலார் பத்தி கரெக்டா கொடுத்துருக்காங்க. வள்ளலாரோட போதனை சிந்தனைகள் எல்லாமே அது ஓரியன்டா தான் அந்த ஹீரோ வந்து ஃபாலோ பண்றாரு. அதை கரெக்டா கொடுத்துருக்காங்க. என்னன்னா உஷாராயிக்கோங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நினைச்சிருப்பேங்க, இதெல்லாம் வந்து எப்பயோ நடக்காது, இப்ப ஏன் படத்துல கொண்டு வரீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். உண்மையாலுமே என்னதான் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சிசிடிவி ஃபுட் இது இது வச்சிருந்தாலும், சிசிடிவியா இருந்தாலும், நல்ல செக்யூரிட்டி இருந்தாலுமே இந்த மாதிரி தெரியாமவே நடக்குது. நல்லா படிச்ச எஜுகேஷன் பீப்புளுக்குலாம் வந்து அந்த ஃபைலை பார்த்தோ ரிப்போர்ட் பார்த்தோ இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தெரியாதவங்க அவங்களுக்கே தெரியாம எடுத்து வித்துடுறாங்க. அந்த ஒரு மெசேஜா வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாம் பார்க்க வேண்டிய படம். சில பேர் வந்து 2K கிட்ஸுக்குலாம் கனெக்ட் ஆகுமா, இந்த படம் பிடிக்குமா, போர் அடிக்குமா அப்படிலாம் இல்ல. 2K கிட்ஸுக்கும் கனெக்ட் ஆகும். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஓ நாட்டுல இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல படம் எல்லாம் வாங்குங்க. நீங்க எப்பதான் லவ் மூட்லயே லவ் வித் லவ்ன்ட்டு எல்லா படத்தையும் போறத விட்டுட்டு இந்த மாதிரி சோசியல் மெசேஜ் உள்ள படத்துக்கும் வாங்க. இதுல வந்து பெண் வந்து ஒரு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு ஒரு வலி துடிப்பாங்களோ, ஸோ அதை வந்து ஹீரோயின் வந்து அந்த கரெக்டான இது அது கரெக்டா நடிச்சிருக்காங்க. உண்மையாலுமே நடக்கிறது தான். பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் படத்தை பார்த்து பசங்களாம் பாருங்க. ஸோ நாளைக்கு ஃபியூச்சர் வரப்போற மனைவியா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், எல்லாத்தையும் எப்படி பாத்துப்பீங்கன்னா அந்த படத்தை பார்த்து கத்துக்கோங்க ஐயா. வேற என்ன சொல்லணும்.
சாங்ஸ் பிஜிஎம் வந்து சாங் சூப்பரா இருக்குங்க. இதுல கொடுத்த சாங் எல்லாமே ஃபர்ஸ்ட் சாங் மட்டும் கொஞ்சம் அரசியல் சார்ந்த சாங்காக இருக்கும். மத்த சாங் எல்லாமே நல்லா இருக்கு. கனெக்ட் ஆகும் பாக்குற எல்லாத்துக்கும். கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. இல்லாதவன் வந்து ஒரு கிட்னியை திருடி லாஸ்ட்ல இந்த படத்துல என்ன ட்விஸ்ட்னா, கிட்னி வித்தனவருக்கு வந்து காசு வாங்காத வந்துட்டாராம்ப்பா. கேட்டா பெரியார் போதனையை பின்பற்றுறாரு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீ கிட்னியை வித்துட்டு சும்மா வருவியா? சட்னியை கூட விட்டு தர மாட்டேன்றாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க. நீ கிட்னியை வித்துட்டு காசு வாங்காம வந்துடுறியே. தரல அப்படிங்கும்போது ம் காசு வாங்காம வர்றதுதான் சொல்லியிருக்காங்க. சோ அது வந்துட்டு ஏத்துக்கவே முடியாது என்னால. படம் எல்லாமே கரெக்டா கொண்டு போனாலும் லாஸ்ட்ல வந்து சொதப்பிட்டாங்க. கேட்டா வந்து ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி டைரக்டர் விட்டாரு போல. மத்தபடி படம் சூப்பரா இருக்குங்க. நல்ல மெசேஜ் பாருங்க. மெயினா வந்து 2K கிட்ஸ் பசங்க வந்து பாருங்கப்பா. நீங்க லவ் மூட்லயே தெரியாதீங்க. ஃபேமிலி கூட்டு வந்து உட்காந்து பாருங்க. ஓகே.